ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எந்த பக்கம் திரும்பினாலும் மரவள்ளி கிழங்காவே தான் இருக்கு. இந்த சீசன்ல தான் இந்த கிழங்கு அதிகமா கிடைக்கும். இந்த கிழங்க வச்சு ஏதாவது புதுசா ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஒரு ஸ்நாக்ஸ ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இத செய்யறதுக்கு 1/2 கப் அளவுக்கு இட்லி அரிசி, 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துருங்க. இது கூடவே வரமிளகா, பூண்டு, ஜீரகம், சோம்பு, உப்பு இதெல்லாம் சேர்த்து தண்ணி விடாம கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு கொரகொரப்பா இருக்கணும். மழியா அரைச்சிடக்கூடாது. இப்ப இத ஒரு பவுல்ல சேர்த்துட்டு, இது கூட ஒரு மரவள்ளி கிழங்க தோல் சீவிட்டு நல்லா இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கணும். கூடவே நறுக்குன வெங்காயம், நறுக்குன கருவேப்பிலை, கொஞ்சமா துருவுன தேங்காய் சேர்த்து நல்லா கையிலேயே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். அடுத்து ஒரு இலையிலயோ இல்ல இந்த மாதிரி கவர்லயோ நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு, கொஞ்சமா மாவு எடுத்து வடை மாதிரி ஈவனா தட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெய நல்லா சூடு பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு ஒவ்வொன்னா போட்டு 2 பக்கமும் திருப்பி நல்லா பொன்னிறமானதும் எடுத்துற வேண்டியது தான். 1 கப் காஃபி கூட இது ஒரு பெர்ஃபெக்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ். வெளிய கிரிஸ்பியாவும், உள்ள சாஃப்ட்டாவும் செம டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. பை.